எங்கள் தந்தையே உதாசிகள் மருத்துவ நிறைவேறுவது போல அன்புடையும் நிறைவேறிய எங்களை எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைப்படுத்தாது. அன்பானவர்களே, கடந்த 2021ஆம் ஆண்டு நம்முடைய முன்னாள் திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்களின் ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த மூத்தவர்களை மதிக்கவும் அவர்கள் மீது அக்கறை கொண்டு வாழவும் இந்த மூத்தோர் பெருவிழா, அதாவது தாத்தா பாட்டிகள் தினத்தை நம்முடைய புனிதர்கள் சோகி அண்ணம்மா இயேசுவின் தாத்தா பாட்டிகளின் நினைவுகளோடு இந்த ஜூலை மாதம் 4வது வாரத்தை தாத்தா பாட்டிகள் தினமாக ஏற்பாடு செய்து ஒவ்வொரு வருடமும் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது 5வது வருட தாத்தா பாட்டிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. எனவே இந்த தினத்தில் உங்கள் அனைவரையும் வரவேற்க நம்முடைய உதவி பங்கு தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். யாருக்கெல்லாம் கிரீடா இல்லையோ தெரியுங்களா? தாத்தா மாரெலாம் மலர் கிரீடை வச்சுக்கோங்க தலையில். கொஞ்ச நேரம் தான் ஒரு ஃபோட்டோலாம் எடுக்க அழகாக இருக்கும். யார் 60 வயசு மேற்பட்டவர்கள் தயவுசெய்து ஒரு கை கொடுங்க. கிடைக்காதவங்க இந்த தங்க கிரீடம் உங்களுக்கு இருக்குது. 60 வயசு மேற்பட்டவங்க எல்லாருமே இருக்குது. தாத்தா பாட்டிகள் மட்டும் ஒரு தாத்தா பாட்டியாக தான் வாங்கிக்கணும். தாத்தா பாட்டி ஆகிட்டீங்கன்னா 60 வயசுக்குள்ள நீங்களாம் போகணும். ஓகேவா? சரி, ஓகே, வெரி குட். இப்போ நம்ம வேலை மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு பொருள் தான். யாரும் மகிழ்ச்சி அதை கேட்குங்க. மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கீங்களா? இது கூட சொல்லணும், சந்தோஷம் கேட்குங்க. இந்த நாளிலே நம்முடைய மிகப்பெரிய ஒரு தலைமையேற்று நம்முடைய வேய்பூர் பண்ணி மறை மாவட்டத்துடைய உயர்வுடைய வேய்பூர் நிலைய அதிபர் அருட்தந்தை பேர் சொல்லுங்க. தெரியுமா? அருட்பணி தேவதேசன் அவர்களை இந்த விழாவுக்கு தலைமையேற்ற நடத்த அன்போடு அவர்களை வரவேற்போம். அடுத்ததாக நம்முடைய பங்குத்தந்தை அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு செயல் திட்டங்களை கொடுத்து நம்முடைய வளர்ச்சிக்காக அயராது உழைக்கின்ற நம்ம மாசமிகு நம்முடைய பங்குத்தந்தை அவர்களையும் இந்த விழாவுக்கு அன்போடு நம்ம வரவேற்று கைப்பற்றி அவரை வரவேற்போம். அடுத்ததாக நம்முடைய எத்தனை அருள் சகோதரர்கள் இருக்காங்க? நான்கு எத்தனை இருக்கு? 2 இருக்குது. நம்முடைய அனைத்து நேசாவும் காங்கிரஸ் இருக்காங்க. அந்த அனைத்து அருள் சகோதரர்களையும் இந்த விழாவுக்கு தலைமை கண்டுகளிக்க அவளை கையில் பற்றி அன்போடு வரவேற்கின்றோம். அடுத்ததாக நம்முடைய திருத்தொண்டர் வந்தவரும் ஒரு என்ன சொல்ற பரபரப்போ அந்த அளவுக்கு ஒரு துடிப்புள்ள இளமைக்கு ஒரு திருத்தொண்டர் ஒரு திருத்தொண்டர் அவர்களுக்கு நேரத்தில் இந்த விழாவுக்கு நம்ம வரவேற்போம். அடுத்ததாக முதியோர்களாகிய நீங்கள் பெற்றோர்களாகிய வயது முதியவர்கள், ஞான வைத்தவர்கள், அறிவு வைத்தவர்கள், நீங்கள் அனைவரும் ஒரு அண்ணாம் சோக்கியமாகிய ஆண்டவர் இயேசு அந்த தாத்தா பாட்டியாக கொண்டாடுகின்றனோ அதே போன்று நீங்கள் எங்களுக்கு ஒரு பெற்றோராகவும் வழிகாட்டிலாக இருக்கின்றீர்கள். சிறு பிள்ளைகளுக்கு நல்ல நாணத்தையும் ஆற்றலாக இருக்கின்றீர்கள். இந்த விழாவுடைய நாயகனாக இருக்கின்ற உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே அன்போடு வரவிருக்கின்றோம். அடுத்ததாக நம்முடைய இறை சமூகம் பங்கு மக்கள் அனைத்து இருக்கிறார்கள். நம்முடைய துணைத் தலைவர் அப்பா அம்மா ஒரு கோல்டு நெக்லஸ் வந்து வாங்கி தராங்க. ஆனால் அந்த தாத்தா படிக்க அந்த கோல்டு நெக்லஸ் வந்து வாங்கி கொடுத்ததுனால சந்தோஷப்பட மாட்டாங்க. எப்போ நம்முடைய பேர பசங்க வந்து ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்குறாங்களோ அப்போ அந்த தாத்தா பாட்டி வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என்று கூறுவாங்க. அதே போல உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் என்றும் வரட்டும் என்ற அழகான பாடலின் மூலமாக உங்களை வாழ்த்திய நம்முடைய மறைக்கல்வி மாணவர்களுக்கு நன்றிகள். அடுத்தபடியாக நாங்கள் கிளாஸ் வந்து கேட்டோம், நம்ம தாத்தா பாட்டிகள் தினம் வருது, நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்ட உடனே முதல்ல கை தூக்கி ஆக்ஷன் சாங் பண்ணலாம் சொல்லிட்டு இந்த குட்டி குழந்தைகள் முதலாவது கை தூக்கி சொன்னாங்க. எனவே அடுத்தபடியாக இந்த ஆக்ஷன் சாங் மூலமாக உங்களை உற்சாகப்படுத்த என்னுடைய குழந்தைகளை அன்புடன் வரவேற்கின்றேன். Thank you.
மீண்டும் ஒரு முறை நம்முடைய குழந்தைகளுக்கு பலத்த கரவொலி எழுப்பி நம்முடைய பாராட்டுகளை நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்தபடியாக தன்னுடைய உணர்வுகளின் வழியாக, அதாவது தன்னுடைய அனுபவங்கள், தாத்தா பாட்டி கிட்ட கிடைச்ச அனுபவங்கள் வழியாக ஒரு கவிதையின் வாயிலாக அழகாக குழந்தை இவாங்கா அவர்கள் ஒரு 10 வரிகளில் தாத்தா பாட்டிகளை பற்றி ஒரு கவிதையை வாசிக்க வருகிறார்கள். அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தாத்தா பாட்டி, என் அன்பான தாத்தா பாட்டி, உங்கள் அன்பு ஒரு பொக்கிஷம். தாத்தாவின் கைகள் எனக்கு பாதுகாப்பு. பாட்டியின் மடியில் நான் ஒரு குழந்தை. என் பள்ளி பாடங்களில் தாத்தா ஒரு ஆசிரியர். புதிய கதைகளில் பாட்டி எனக்கு ஒரு கதை சொல்லும். விளையாட்டு நேரத்தில் தாத்தா என் நண்பன். சோர்வு நேரத்தில் பாட்டி என் ஆறுதல். நீங்கள் இருவரும் என் உலகத்தின் விளக்குகள். உங்கள் சிரிப்பு என் இருளை விரட்டும் வெளிச்சம். நீங்கள் காட்டும் வழி எனக்கு என்றும் சரியான வழி. உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வாழ்வின் துணை. தாத்தாவின் அறிவுரைகள் என் வாழ்க்கையின் வழிகாட்டி. பாட்டியின் பாசமான அரவணைப்பு என் மனதின் குளிர்ச்சி. உங்கள் இருவரையும் வணங்கி உங்களுடன் நான் என்றும் இருப்பேன். வாழ்த்துக்களுடன் மறைக்கல்வி மாணவ மாணவர்கள். அழகான கவிதையை தாத்தா பாட்டிகளுக்கு அர்ப்பணித்த குழந்தைகளுக்கு நன்றிகள். அடுத்தபடியாக நாங்கள் குட்டி பசங்க மட்டும் டான்ஸ் ஆட மாட்டோம், நாங்கள் பெரியவங்களும் டான்ஸ் ஆடுவோம் என்பதை போல இந்த தாத்தா பாட்டிகளுக்காக நம்முடைய மறைக்கல்வி 12ஆம் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் ஒரு சிறிய நடனத்தை உங்களுக்காக அளிக்க இருக்கிறார்கள். அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். எந்த ப்ரோக்ராம் ஆனாலும், வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் ஆனாலும் பாட்டியோடைய அறிவுறுத்தல்களும் தாத்தாவுடைய வழிநடத்தல்களும் இல்லாமல் எந்த ஃபங்க்ஷனும் நடக்காது. எனவே அவர்கள் கண்டிப்பாக அவருடைய இருப்பு இருந்திருக்கும். அதே போல் இந்த நிகழ்விலும் உங்கள் தாத்தா பாட்டிகளின் சார்பாக உங்களில் இருந்த ஒருவர், அதாவது அப்பா அந்தோணிராஜ் அவர்கள் தன்னுடைய அனுபவங்களை ஒரு சிறிய அனுபவமாக இங்கே உங்களுக்கு பகிர வருகிறார். அப்பாவை உங்களுக்கு அழைக்கின்றோம். அன்பார்ந்த இறை மக்களே,
உலக தாத்தா பாட்டிகள் முதியோர் தின விழாவுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். முதுமை என்பது ஒரு அருளின் காலம். அது ஞானத்தை வழங்கும் அருளின் பெட்டகம். அழைத்தலை கடவுள் அங்கே புதுப்பிக்கின்றார். திருத்தந்தை பிரான்சிஸ் குறிப்பிடுவது போல நமது நம்பிக்கையையும் பாதுகாத்துக் கொள்ளவும் அதை அடுத்த தலைமுறையினருக்கு வழங்கவும் கடவுள் அழைப்பு விடுக்கின்றார். முதியோர் நம்முடன் வாழ்வது நமக்கு மிக மிக பெரிய ஆசீர்வாதம். அவர்கள் ஜப வீரர்கள். தங்கள் குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காகவும் பேர பிள்ளைகளுக்காகவும் அன்றாடம் ஜபிப்பவர்கள். பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி. இச்சிறப்புமிக்க அனுபவ ஞானிகளான முதியவர்களும் தாத்தாக்களும் பாட்டிகளும் இன்று எல்லா வீடுகளிலும் அன்புடன் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அவர்கள் சுமைகளாகவே கருதப்படுகின்றனர். இனிமை தரும் முதுமையிலே வெறுமையை உணரும் முதியவர்களுக்காக நேரம் ஒதுக்குவோம். தோளில் நம்மை தூக்கி திரிந்தவர்கள் கலந்து போகும்போது வாங்கிக் கொள்வோம். நிற்க நேரமில்லாமல் நமக்காக ஓடி உழைத்தவர்களை போற்றுவோம். முதுமை காலத்தில் அன்பு, அரவணைப்பு இவற்றை இரட்டிப்பாக திருப்பிக் கொடுப்போம். நம் தேவைகளை மட்டுமே தீர்க்க தெரியாதவர்களுக்கு அவர்களது தேவையை கேட்க தெரியாது. நமக்கு வெளிச்சம் கொடுக்க அவர்களது உலகம் என்றுமே இருந்துவிடக்கூடாது. வேதனை இல்லாமல் நம்மை வளர்த்தவர்களை முதுமையில் வேதனைப்படுத்துவதை நிறுத்துவோம். நமக்காக தூக்கம் கொலைத்தவர்களுக்காக உயரப்படக்கூடாது. முதியவர் தாத்தா பாட்டிக்கு நல்வாழ்த்துக்கள். சொல்லுவாங்க அழகாக ஒரு அனுபவங்களை தாத்தா பாட்டிகளின் சார்பாக என்னுடைய அனுபவங்களை இங்கே அழகாக கூடிய அப்பா அந்தோனிராஜ் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்தபடியாக இந்த நிகழ்வில் ஒரு முத்தாய்ப்பாக தலைமையேற்று நடத்தி வந்திருக்கும் நம்முடைய அருப்பணி தேவநேசன் அவர்களை 2 வார்த்தைகள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள அன்புடன் அழைக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, உங்கள் பங்கு தந்தை, உங்களின் பங்கு தந்தை, திருத்தொண்டர் மற்றும் இங்கு வந்திருக்கின்ற அவர் சகோதரிகள் எல்லோருக்குமே காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முதியவர்களை பற்றி சிந்திக்கின்ற பொழுது கண்டிப்பாக என்னுடைய தாத்தா பாட்டி ஞாபகத்தில் வந்தார்கள். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. மாலை வேளையிலே ஜெபமாலை சொன்னால் 5 ரூபாய் கொடுப்பார்கள். எனக்கு, என் அக்காவுக்கு, சித்தி பிள்ளைகளுக்கெல்லாம் ஜெபமாலை சொன்னால் காசுக்காக அல்ல, எங்களை உற்சாகப்படுத்துவதற்காக. அது மட்டுமில்லாமல் அவ்விடத்திலே நான் கண்ட ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், கால் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நாளும் ரிக்ஷா பொழுதெல்லாம் அந்த தள்ளுவண்டி இருக்கும் ரிக்ஷாவில் போய் திருப்பலி பார்க்காமல் அவர் இருந்ததே கிடையாது. படுத்த படுக்கையாக இருக்கிற அந்த நாள் வரை அவர் திருப்பலி பங்கெடுத்து விட்டுதான் மற்ற காரியங்களாம் செய்வார். அதெல்லாம் தான் குருவாக ஆவதற்கு ஒரு பெரிய ஒரு காரியமாக இருந்தது. அதே போன்று எல்லோருக்குமே அவர் உணவு கொடுத்துவிட்டு கடைசியாக அவர் வருவார். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த குடும்பம் ஒரு ஆசீர்வதித்த குடும்பமாக இருக்கும். எனவே இந்த வேளையை உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்வது, இந்த முதியவர்கள் தாத்தா பாட்டிக்கு நீங்கள் செய்கிறதெல்லாம் ஆசீர்வாதமாக அமையும். அதை ஒருபோது மறந்துவிடக்கூடாது. அவர்கள் பொக்கிஷம் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்கிறார். They are precious in our family. அவர்கள் பொக்கிஷம். எனவே இந்த வேளையிலே அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவர்களுக்கு பெரிய உதவி செய்யாவிட்டாலும் அவர்களுக்கு நம்மால் எந்த உதவி நாம் செய்வோம். அவர்களுடைய அந்த நிலையை நாம் ஏற்றுக்கொண்டு அவர்களை நாம் அன்பு செய்ய செய்ய அந்த குடும்பத்திற்கே ஒரு ஆசீர்வாதமாக அமையும். உங்கள் பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாக அமையும். நீங்கள் அவர்களை ஒதுக்குகின்ற பொழுது, அவர்களை மதிக்காத பொழுது, அவர்களை உதாசீனப்படுத்துகின்ற பொழுது அது கடவுளுடைய ஆசிரியை ஒருவேளை நாம் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இல்லாமல் போகும். எனவே இந்த அருமையான வேளையிலே இந்த முதியவர்களை, தாத்தா பாட்டிகளை நாம் மதிப்போம், அவர்களை அன்பு செய்வோம், அவர்களை பாராட்டுவோம். நம்மால் எந்த அளவு அவர்களுக்கு உதவி செய்வோம். கடைசியாக
ஒரு சில வரிகள். சில குழந்தைக்கு சோறு பிடிக்கும், சில குழந்தைக்கு கரும்பின் சாறு பிடிக்கும், சில குழந்தைக்கு காரம் பிடிக்கும், சில குழந்தைக்கு தோசை ஓரம் பிடிக்கும், சில குழந்தை எல்லாம் பிடிக்கும் என்று அடம் பிடிக்கும். அதுதான் முதியவருடைய ஒரு நடிகாக. எனவே எல்லோரையுமே நாம் ஏற்று அன்பு செய்ய வேண்டும். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தாத்தா பாட்டிகளின் மாண்புகளையும் மதிப்புகளையும் அழகாக கூறி ஒரு கவிதை வரிகளுடன் இந்த உரையாற்றிய நம்முடைய பணி தேவநேசன் அவர்களுக்கு மீண்டும் நன்றிகள். அன்பானவர்களே, ஃபாதர் சொன்ன மாதிரி நம்முடைய திருத்தந்தை கூறியிருக்கிறார், தாத்தா பாட்டிகள் ஒரு பொக்கிஷம். தாத்தா பாட்டிகள் நமக்கு கிடைத்த பரிசு, அவர் ட்ரெஷர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் ஆஃப் ஆர் ஃபேமிலி. எனவே நாங்கள் மதிக்கல்வி மாணவர்களுக்கு முன்பதாகவே நாங்கள் ஒரு தாத்தா பாட்டிக்கு அன்றைக்கி ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். எனவே நம்முடைய மதிக்கல்வி மாணவர்கள் யாராவது கொண்டு வந்தாங்கன்னா இங்கே கொடுப்பாங்க, கொடுக்காதவங்க அவங்க வீட்டில் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. கொண்டு வந்திருக்கிறவங்க இப்போ கொடுப்பாங்க. எனவே இப்பொழுது மதிக்கல்வி மாணவர்கள் உங்களுடைய தாத்தா பாட்டிகளுக்கு உங்களுடைய சின்ன பரிசினை அளித்து அவர்களிடம் ஆசீர்வாதங்களை பிளஸ்ஸிங்கை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நீங்களும் அவங்களை பிளஸ் பண்ணி அனுப்புங்க. எனவே தாத்தா பாட்டி நீங்கள் கற்றுக் கொடுத்த அந்த பாடங்கள் தான் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் அது மனதில் பசுமரத்து ஆணி போல நினைத்து இருக்கும். சரியா? நிலாவை பார்த்து சோறு ஊட்டிய தாத்தா பாட்டி என்ன சொல்றாங்க, நிலாவில் பாட்டி வடை சுட்டா அப்படின்னு ஒரு கதை சொல்றாங்க. அந்த கதை அது காலம் முழுவதும் தொடர் கதையாக மாறிவிட்டது. பாட்டி வடை சுட்டாலும் அது தெரியாது, ஆனால் அது கதை. ஆகவே அவர்களுடைய பிள்ளைகளை மகிழ்விக்க உங்களை தாரை வாக்கு கொடுத்தீர்கள். முதலில் உங்கள் பிள்ளைகளை வளர்த்தீர்கள், அதற்கு பிறகு பிள்ளைகளின் பிள்ளைகளை வளர்த்தீர்கள். ஒரு சிலர் அதை விட மேலாக அடுத்தபடி பாட்டன் பூட்டி என்ற நிலையில் இருப்பார்கள். அதுவும் ஒரு பெருமை. ஆகவே இந்த பெருமையெல்லாம் இறைவனுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். உங்களை முதிர் வயதிலும் நரைமுடி வயது வரையிலும் உங்களை பாதுகாப்பேன் என்று எசையா வழியாக ஆண்டவர் நமக்கு வாக்குறுதி அளித்தார். ஆகவே உலகத்தில் அதிக நாட்கள் வாழ்கிறவர்கள் பேர் பெற்றவர்கள். சரியா? சபீக்கப்பட்டவர்கள் அல்ல, பேர் பெற்றவர்கள். நிறைய பேர் ஐயோ வயசாகிச்ச ஆண்டவரை கூப்பிடுவார் அப்படின்னு நினைக்காது. இது உங்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு அற்புதமான வாழ்க்கையின் கொடை. அனுபவிப்போம். சரியா? கஷ்டமோ நஷ்டமோ அனுபவிப்போம். சரியா? ஆகவே இன்னைக்கு பிள்ளைகள்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க, நாங்கள் தனியாக இருக்கிறோம், எவ்வளோ நாள் தனியாக இருக்க முடியும் ஃபாதர் அப்படின்னு ஃபீலிங்கெல்லாம் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் ஃபீலிங் வேணாம். இவ்வளோ பேர் நாங்கள் இருக்கிறோம். கோயிலுக்கு வந்தால் நாங்களும் உங்கள் பிள்ளைங்க தான். சரியா? நாங்கள் உங்கள் பிள்ளைங்க ஸ்பெஷல் இல்லை, நாங்கள் தான் உங்களுக்கு ஸ்பெஷல். எனவே குருக்கள மாறாக இங்கே இருக்கிற பிள்ளைகளும் நம்முடைய பேர பிள்ளைகள். ஆகவே அவ்வாறாக கருதி ஒரே குடும்பமாய் யார்கள் அன்னையுடைய முதியோர் குடும்பமாய் இப்போதான் நாம் என்ன செய்வோம், அங்கேயிருந்து ஒரு முதியோர் பொறுப்பாளர்லாம் தேர்வு செய்வோம். இல்லை, அந்த தேர்வு செய்யும்போது அந்த முதியோர் பொறுப்பாளர் அந்த அங்கேயத்தை சார்ந்த முதியோர்கள்லாம் அரவணைக்கக்கூடியவர், அவர்களுக்கு ஆறுதலாக இருப்பதற்கும் நம்ம தேர்வு செய்வோம். அதே போல நம்ம பங்கு அளவில் அழகான ஒரு கூட்டுக்குழுவாக அமைத்து நம்முடைய பங்கில் இருக்கிற பெரியவர்களை பாதுகாப்பதும் அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவதும் நாம் கடமை என விருது வாக்கெடுத்து தாத்தா பாட்டிமா தினத்தில் பங்கு தந்தையின் முறையிலும் இருக்கிற அருள் தந்தையர்கள், அரசர்கள், நம்முடைய பிள்ளைகள் அனைவரின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் ஹாப்பி பீஸ், காட் பிளஸ் யூ ஆல். தேங்க் யூ. இப்பொழுது நம்முடைய தாத்தா பாட்டிகளுக்கு நம்முடைய பங்கின் சார்பாக ஒரு சிறிய பரிசினை நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் ஏற்பாடு செய்து இப்பொழுது அளிப்பார்கள். இப்பொழுது நீங்கள் ஒருத்தரும் முதல் வச்சுக்கலாம். பெரியவங்க மட்டும் யாரெல்லாம் கிரீடம் வச்சுருக்கீங்களோ, மலர் கிரீடம் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் அந்த ஸ்பெஷல் ட்ரீட். சரிங்களா? வாங்க. பெண்கள் ஒரு பக்கம், ஆண்கள் ஒரு பக்கம். அதோட சேர்த்து உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துருவோம் கையில். நீங்கள் போகும்போது இங்கே தான் நம்ம இட்லி சாப்பாடு ஏற்பாடு பண்ணல, மாறாக ஸ்நாக்ஸ் போகும்போது சாப்பிடுவோம். சரியா? ஆகவே வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் நம்ம இறுதி பாடலும் பாடினா மாதா